கம்மங்கூழ் யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக தான் அம்மா கம்மங்கூழ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு இதை விட கிளியரான ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், செஞ்சிடலாம். 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டாங்க. கூழுக்கு ஒலை வைக்கிறதுக்காக நீச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு 1/4 சட்டி போல் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. இப்போ ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நம்ம அம்மா அரைச்சி வச்ச அந்த மாவெல்லாம் அதில் ஊற்றிட்டாங்க. கட்டியான பதம் வரதண்டிக்கு அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கம்மங்கூழ் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடுங்க. உண்மையை சொல்லணுன்னா நானும் இன்றைக்கி தான் கம்மங்கூழ் காய்ச்சறதே பார்க்குறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா கட்டியாகவே வந்துருச்சு. காலையில் குடிக்க போகிறோன்னா நைட்டே இந்த ப்ராசஸில் பண்ணி வச்சிடணும். மார்னிங் நல்லாவே கட்டியாயிரும். அப்புறம் என்ன, எடுத்து போட்டு கரைச்சி குடிச்சிட வேண்டியதான். இதுக்கு சைடிஷாக நம்மளுக்கு புளி மிளகா தான் நீ செஞ்சுருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.